தன்னை திடப்படுத்தி கொண்டான். அல்லேலூயா. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லப்படுகிறது. முதல் காரியம், தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். दावीद के जो मणिक्या सरियान एक कष्टमा आयो. இரண்டாவது காரியம் சொல்லப்படுகிறது, தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். दावीद सेकंड कार्यम कायगतो खबर कतो देवेर माई घट्टो करलदो. அல்லேலூயா. தாவீது முதலாவது என்ன செய்யப்பட்டா? நெருக்கப்பட்டான். ரெண்டாவது என்ன செய்தா? நெருக்கப்படுகிற காலத்துல கர்த்தருக்குள் தன்னை என்ன செய்தா? திடப்படுத்தி கொண்டான். दावीदिन जुगो सरियान एक प्रॉब्लम आई. ரெண்டாவது जुगो वो प्रॉब्लमा देवेर माई छातीन घट्टो करलदो. தாவீது நெருக்கப்படுகிற காலத்திலே அவன் கர்த்தருக்குள் தன்னை என்ன செய்தான்? திடப்படுத்தி கொண்டான். திடப்படுத்துவதில் என்றால் என்ன அப்படின்னா, கர்த்தருக்குள் ஆறுதலை தேடினான். घट्टो करेर देवेर माई घट्टो करेर कतो काई ஆறுதல் एक நம்மால் கரேரோ. அல்லேலூயா. கர்த்தருக்குள்ளவே தன்னை திடப்படுத்தி கொண்டான். கர்த்தருக்குள்ளவே ஆறுதலை தேடிக்கொண்டான். देवेर माई घट्टो करलो दो. देवेर माई एक நம்மால் एक देख लो दो, ढूंढ लो दो. சில நெருக்கங்கள் நமக்கு வரும். அந்த நெருக்கத்தின் காலத்தில் அதை அடக்கி கொள்ளவும் முடியாது, வெளியில் சொல்லவும் முடியாது, மற்றவர்களுக்கு புரிய வைக்கவும் முடியாது, அதற்கு யாரும் ஆறுதல் சொல்லவும் ஆறுதல் தேடவும் முடியாது. एक आपने प्रॉब्लम धाड आये वो प्रॉब्लम आपने आरुदल के वाले हो कोणी वन आपने समाधान करा ले हो कोई रेजगो कष्टम. அந்த காலகட்டத்தில் தான் தாவீது நெருக்கப்படுகிற அந்த நேரத்தில் ஆறுதலை வெளியில தேடல, கர்த்தருக்குள்ள ஆறுதலை தேடி தன்னை திடப்படுத்தி கொண்டான். वो प्रॉब्लम आज गो धाडे मा दावीद के जो मन क्या काई की दो बाहर कति वन जुगो आरुदलिन ढूंढेन गोकोनी देवेर माई वन जुगो घट्टो कर लेन ஆறுதல் ढूंढो. அல்லேலூயா. இன்னைக்கு மனிதர்கள் ஆறுதலை எங்க தேடுகிறாங்க? நெருக்கப்படுகிற காலத்தில் இன்னைக்கு ஆறுதலை எங்க தேடுறாங்க அப்படின்னா, உலகத்தில் போய் தேடுறாங்க. आज एक प्रॉब्लम आज का तो मणिक्या से कज्जान वन सॉल्यूशन ढूंढच का तो मणिक्या में कन बाहर जान ढूंढच है. அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிறா, சங்கீதம் 9:9 வாசிங்க. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். கர்த்தர் அடைக்கலமானவர். நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். அவரே தஞ்சமானவர். ஹல்லேலூயா. நெருக்கப்படுகிற காலங்களில் யாரு தஞ்சம்? தஞ்சம் கர்த்தர் தான். நெருக்கப்படுகிற காலங்களிலே நம்ம தஞ்சம் கர்த்தரிடத்தில் தான் தேடணும். ஆறுதலை கர்த்தரிடத்தில் தான் தேடணும். கர்த்தருடைய வார்த்தைகளை கொண்டு தான் நம்மளை தேற்றி கொள்ளணும், திடப்படுத்தி கொள்ளணும். प्रॉब्लम आज गो धाडेन आपने कौन आरुदल करिएगा तो देवच आपने आरुदल करिए देवेकना आपन आरुदलेन ढूंढनो. அல்லேலூயா. நெருக்கப்படுகிற காலங்களிலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நமக்கு நினைவுக்கு வரணும். एक प्रॉब्लम आज गो धाडे मा देवेर वाते देव आपने हृदय नानो. அவருடைய ரகசியம் நமக்கு நினைவுக்கு வரணும். அவருடைய வார்த்தை आपने जुगो हृदय आनो. எப்படி நம்மை திடப்படுத்திக் கொள்வது? நெருக்கப்படுகிற காலத்தில் நம்மளை எப்படி திடப்படுத்திக் கொள்றதுன்னா, அந்த நேரத்தில் அவருடைய பிரசங்கத்தை நினைக்கணும். आपने प्रॉब्लम आज गो धाडे मा आपने छातीन किम घट्टो करनो को तो देवेन आपन जाननो. அல்லேலூயா. இதையெல்லாம் போதிக்கிற ஊழியக்காரனாகிய எனக்கும் கூட நெருக்கங்களும் பலவிதமான வெளி சொல்ல முடியாத சில சூழ்நிலைகளும் பிரச்சனைகள் வரும்போது, அப்போ நான் என்ன செய்கிறேன்னா, நான் பண்ண பிரசங்கத்தை அதை நான் நினைவு கூறுகிறேன். मन आज गो प्रॉब्लम है मार छातीन मा किम घटो करू चुको तो देवेर मा किदो जुगो वातेन तमनो कोजगो वातेन मूल्य मा मन घटो कर लुंचो. அவருடைய வாக்கு தத்தங்களை நான் நினைவு கூறுகிறேன். और वार्तेन माजुगो हृदय करूंचो. அவர் என்னை கொண்டு பேசின அந்த ரகசியங்களை நான் நினைவு கூர்ந்து பார்க்கிறேன். मार मूल्य मा बोलो जुगो वाते के जुगो से मा उन हृदय कर रुंचो. அப்படி நினைவு கூறும்போது எனக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கிறது. आई उन हृदय रचना मने एक आறுதல் மலச்சே. சங்கீதக்காரர் அதுதான் சொல்கிறார். சங்கீதம் 119:92 வாசிங்க.
சங்கீதம் 119:92. உமது வேதம் என் மனமகிழ்ச்சியா இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து என் போயிருப்பேன். துக்கத்திலே நான் அழிஞ்சிட்டு இருப்பேன். இன்னைக்கு நிறைய கர்த்தருடைய பிள்ளைகளை எது திடப்படுத்தி கொண்டிருக்கிறதுனா அவருடைய வேதம். आज मस्सेक मणक्या मेन ओनेन किम घटो कररीस गतो देवेर ई बाइबल ई वाते அந்த வேதத்துல அவங்க மனமகிழ்ச்சியா இருக்கிறதுனால அந்த வேதம் அவர்களை என்ன செய்கிறது? திடப்படுத்துகிறது, தேற்றுகிறது. ಈ ಬೈಬಲ್मा वो ಸಂತೋಷमा ಮಗಿಲ್ಚಿया छजोर गाली ಈ ಬೈಬಲ್ ವಾರ್ತೆ ಜಗೋ ಓನೆನ್ ಜಗೋ घटो कररीच. அந்த வேதம் நமக்கு மனமகிழ்ச்சியா இல்லை என்று சொன்னால் நம்முடைய துக்கத்திலே நாம் அழிந்து போவோம். ಈ ಬೈಬಲ್ आपने ಸಂತೋಷमा छिजागतो ओमा अपन मरण जाया. உலகத்து மனுஷர்களுக்கு இன்னைக்கு மனமகிழ்ச்சிக்கும் ஆறுதலுக்கும் இடமில்லாததுனால தான் துக்கத்தில் அமிழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. भूमिमा छजो मणक्या मेन ई जमीमा छजो मणक्या मेन से दुखमा कष्टमा वो से मरण जा रे छे. நமக்கு கஷ்டம் வரும்போது யாரை தேடுறோம்? आपने कष्ट आजना केन ढूंढा जा சொல்லுங்க. நமக்கு கஷ்டம் வந்துச்சுன்னா யாரை தேடுறோம்? கர்த்தரை தேடுறோம், வசனத்தை தேடுறோம், ஜெபம் பண்ண பார்க்குறோம். உலக ஜனங்களுக்கு கஷ்டம் வந்தால் என்ன செய்கிறாங்க? ஏதோ ஒரு கோயில் குளத்துக்கு போடுவாங்க, ஏதோ ஒரு பரிகாரம் பண்ணுவாங்க, ஏதோ ஒன்று செய்வாங்க. அதையும் தாண்டி வரும்போது அவங்க என்ன செய்கிறாங்க? அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அவ்வளோதான். ஒரு லெவல் வரைக்கும் சில கோயில்களை சுற்றுறாங்க, ஒரு லிமிட் வரைக்கும் ஒரு மனுஷர்களுடைய ஆறுதலை தேடுறாங்க. அதையெல்லாம் தாண்டி சில பிரச்சனைகள் அவர்களை சந்திக்கும் போது அவர்களுக்கு ஆறுதல் இல்லாமல் போய்விடுகிறது. जमीमा छजगो मणक्या मेन कष्टम काला माच एक प्रॉब्लम आजना वो केन ढूंढन जांच गतो ई जमीमा छजगो कतराई को विक्रगम छे कतराई को गुडी कोइल कुलम से छे ओनेन ढूंढन जांच आना आपने एक प्रॉब्लम आजना अपन केन ढूंढन गतो देविन ढूंढन जानो. அல்லேலூயா. ஆனா நமக்கு அப்படி கிடையாது. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் கடைசி வரைக்கும் நம்ம யாரை தான் தேடுறோம்? கர்த்தரை தான் தேடுறோம். கடைசி வரைக்கும் எவ்வளோ போராட்டங்கள், எவ்வளோ நெருக்கம் வந்தாலும் திரும்ப 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 நம்ம யாருக்கிட்ட தான் ஓடிடுறோம்? கர்த்தர்கிட்ட தான் ஓடி வருகிறோம். आपने प्रॉब्लम आजना अपन लास्ट तानी कत जांचा देवेगने जांचा आपने एक प्रॉब्लम आजना कष्ट कालम आजना अपन देवेने ढूंढन जांचा. அல்லேலூயா. நெருக்கப்படுகிற காலத்துல ஆறுதலை உலகத்துல தேடக்கூடாது. अपने एक प्रॉब्लम आजना देवे बाहर जान ढूंढनो कोनी देवे माई ढूंढनो. அல்லேலூயா. என்ன செய்யக்கூடாது? கஷ்டம் வரும்போது எங்கே தேடக்கூடாது? ஆறுதலை உலகத்தில் தேடக்கூடாது, மனுஷர்கள்ட்ட ஆறுதலை தேடக்கூடாது. அப்படி தேடினீங்கன்னா மறுபடியும் அது பிரச்சனை என்னாகும்? பெருசாக தான் மாறும். அல்லேலூயா. அதற்கு ஒரு ஆதாரத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன். அன்னாளின் புஸ்தகமா சாமுவேலின் புஸ்தகமா? கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க. வாசிங்க. 1 சாமுவேல் 1 அதிகாரம் 7-8. அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனமடிவாக்குவாள். பெண்ணினால் அன்னாளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே, ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கிலும் 10 பிள்ளைகளை விட நான் உமக்கு அதிகம் அல்லவா என்றார். அதிகம் தானே. சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அல்லேலூயா. என்ன சொல்லுகிறா? அண்ணால என்ன சொல்றாங்க? அழுது கொண்டிருக்கிறாங்க, சாப்பிடாம இருக்கிறாங்க, மனமடிவோடு இருக்கிறாங்க. இது எல்லாம் இருக்கும்போது அவங்களுக்கு ஏதாகிலும் பலன் கிடைச்சதா? अन्नाल रोरीच अन्नाल सरियान कष्ट कर रही है इसे उन्हें प्रॉब्लम आइज गो टाइम में वो काई कर रही का तो देखा. அல்லேலூயா. பெண்ணினால் அவளை குத்தி காமிப்பா, அப்போ அழுவா. பெண்ணினால் ஒரு சாலி ஜுகோ ஒன் ஜுகோ குத்தன் தக்காலச்ச. எல்கானா அவளுக்கு ஆறுதல் சொல்லுவான். அப்போவும் அந்த ஆறுதல் அவளால் அடைய முடியாது. அப்பொழுது அவள் என்ன செய்துவிடா? அழுது கொண்டு தான் இருக்கிறா. அண்ணாளர் தனி எல்கானா ஜுகோ உன் கதராய்க்கோ ஆறுதல் கருத்து ஆறுதல் ஒன் வெயினி. அதனால தான் அவன் சொல்றான், அண்ணாளை ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாது இருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய் என்று சொல்லுகிறான். ஜெர்காலி கேரிச்ச அண்ணாள் ரோரிச்ச காய்னாச்ச கசென் தூ ரோரிச்சிகதன் பூச்ரோச்ச. இதெல்லாம் யாரிடத்துல அழுது கொண்டிருக்கிறான்? இசே கேகன் ரோரிச்ச அண்ணாள் புருஷங்கிட்ட, ஒரு தனிகன்
அப்புறம் பெனினால் கிட்ட और सालिकन இவங்க கிட்ட अழுது கொண்டு இருக்கிறாங்க. एनेकन रोरिचु இதனால பலன் ஏதாவது கிடைச்சதா? एर घाली वन काई मलिक है அல்லேலூயா. அடுத்தது நேரா அவங்க எங்க போறாங்க பாரு. वो कत्त जारिच के दिन देखो 10வது வசனம். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய இப்போ அடுத்தது யார்கிட்ட போய் அழுகுறாங்க? கர்த்தர்கிட்ட போய் அழுகுறாங்க. பெனினால் கிட்ட அழுது பிரயோஜனம் இல்லை, எல்கானான் இடத்துல அழுதும் பிரயோஜனம் இல்லை. இப்போ அடுத்தது அவங்க எங்க போய் அழ ஆரம்பிச்சிட்டாங்க? கர்த்தர் இடத்துல போய் மிகவும் அழ ஆரம்பிச்சாங்க. 20வது வசனம் என்ன சொல்லுது பாரு. பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி விட்டாள், ஒரு குமாரனை பெற்று அவன் சாமுவேல் என்று பெயரிட்டாள். ஹல்லேலூயா. வீட்டில் அழும்போது என்ன கிடைக்கல? சாமுவேல் வரல. புருஷங்கிட்ட அழும்போது என்ன வரல? சாமுவேல் வரல. ஆனால் எங்கே போய் அழுத பிறகு சாமுவேல் வந்துட்டாரு? கர்த்தர் இடத்துல போய் அழும்போது சாமுவேல் வந்துட்டாரு. ஹல்லேலூயா. अन्नाल केकन जान रोरिच और सालिगन रोरिच और धनीगन रोरिच ओनेन रोन ओकन पलन मलिकोनी आना वो कज्जान रोरिच कतो देवेर समुगमा जान रोरिच देवेकन जातानी रोतानी और कष्टमिन से देवेकन कीजना ओनी एक छोरा दिनो देव वो छोरार नाम सामुवेल और कष्टमिन से बाहर केकनी के की तो प्रयोजन चीजा आना देवेकन की जोर घाली ओनेन एक पलन मली. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால தான் சொல்லுது, நெருக்கப்படுகிற காலங்களிலே ஆறுதலை கர்த்தரிடத்திலும் தேடலாம், உலகத்திலும் தேடலாம். तमने कष्ट आज को धाड़े मा देवेकन ढूंढनो उलगमा जान ढूंढनो गोनी. நீங்க எங்க தேட போறீங்க? உலகத்தில் தேடனீங்கன்னா தேடுகிற மனுஷரை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டில் பிரச்சனை, அதனால தான் நான் இப்படி வந்துட்டேன், வீட்டை விட்டு கிளம்பி வந்துட்டேன், வீட்டில் ஒரே சண்டை, அதனால தான் நான் வந்து தற்கொலை செய்து கொள்ள வந்தேன், வீட்டில் ஒரே போராட்டம், அதனால தான் நான் வெளியில் வந்துட்டேன், வீட்டை விட்டு கிளம்பி வந்துட்டேன், சொல்லாமல் பேசாமல் வந்துட்டேன் என்று சொல்லி இன்னைக்கு மனிதர்கள் உலகத்தில் போய் ஆறுதலை தேடுறாங்க. आज मणिक्यामेन कष्ट आज ना से उलगमा भूमि जमीमा छजगो मणिक्यामेन जान वो आरुदल ढूंढ छे और घाली ओने कायम पालन મળે છે मरण जाजगो दोक व्याधि दागलमा और दागल दर्जा छो. ஹல்லேலூயா. சில மனைவிமார்கள் குடும்பத்தில் பிரச்சனைன்னா நெருக்கம்னா அவங்க ஆறுதலை எங்கே தேடுவாங்க? அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க. छोरी घर आले काई करिए छोरी काई करिए और न आरुदल मन तो याडी घर दर जाइए. ஹல்லேலூயா. சில புருஷன்மார்கள் குடும்பத்தில் பிரச்சனை நெருக்கம் வந்துச்சுன்னா சரக்கு அடிக்க போயிடுவாங்க. छोरा काई करिए धनी काई करिए ओने प्रॉब्लम आएगा तो पीन दर जाइए. சில குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா பிள்ளைகள் தாய் தகப்பனிடத்தில் சொல்லாமல் வீட்டை விட்டு வெளியில் போயிடுறாங்க. சச்சார்மெண்ட் ப்ராப்ளம் ஆச்சுன்னா யாடி பாப்புன் கேனா பார் தர்ஜாச்சே. இவங்களாம் ஆறுதலை எங்கே தேடுறாங்கன்னா வெளியில் தேடுறாங்கன்னு அர்த்தம். ऐसे ஆறுதல் கத் ढूंढ रहे कतो बाहर ढूंढ रहे छे. நீங்கள் எங்கே தேடுறீங்க ஆறுதலை? தம் கத் ढूंढो छो ஆறுதலை. நெருக்கம் வரக்கூடிய காலம்தான். நெருக்கத்தின் காலத்தில் ஆறுதலை பெற்றோர்களாகட்டும், பிள்ளைகளாகட்டும், கணவனாகட்டும், மனைவியாகட்டும் ஆறுதலை நாம் எங்கே தேடுகிறோம்? प्रॉब्लम आज आपने ना प्रॉब्लम में हापन कत्त ढूंढन चा ये याडी बाबू कन के बाहर के कत्त देवे के हापन ढूंढनो. ஆனால் தாவீதோ கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். தாவீது காய்க்கிதோ தேவர்மாய் घटो कर लो दो மிகவும் நெருக்கப்பட்டான். சரியான் ப்ராப்ளம் ஒன்னாய் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். தேவர்மாய் ஒன் घटो कर लो दो நெருக்கப்படும் போது கர்த்தருக்குள் ஆறுதலை தேடினான். ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா वो ஆறுதலை ढूंढ लो दो. ஹல்லேலூயா. அப்ப நெருக்கப்படுகிற காலத்துல எங்க தேடணும் ஆறுதலை? கர்த்தரிடத்துல தேடணும். ஹல்லேலூயா. ப்ராப்ளம் आज को धाड़े मा ஆறுதல் கத் ढूंढनो தேவேகன் ढूंढनो. சில மனைவிகள் கேட்கும்போது சொல்கிறாங்க, எங்கள் வீட்டுக்கார் சரியில்லை, அதனால தான் நான் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன், இனிமேல் எங்கள் வீட்டுக்கார் கூட நான் பேசவே மாட்டேன், என் வீட்டுக்கார் கூட நான் வாழ மாட்டேன் என்று சொல்லி தாய் வீட்டில் போய் செட்டில் ஆயிடுறாங்க. गण्यू काय करे छे धनी के नडाई मार लेता नी उन्हें घरे में जान और याडी घरे में जान रह जा छे. அது சரியா? वो सरी के உலகத்துக்கு அது சரியா இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள் எவ்வளோ சண்டைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்தாலும் நீ ஆறுதல் எங்கே போய் தேடணும்? கர்த்தரிடத்தில் தேடனா தான் தீர்வு கிடைக்கும். एक घरे में छजगो धनी गन्ना में प्रॉब्लम कतरा लड़ाई बोलाई आतोई वो घरे बाहर छोड़ देन दर जाना कोनी याडी बाबर घर दर जाना कोनी वो बदला काई करना को तो देवे के ज्यादा नहीं आरुदल ढूंढनो. அம்மா வீட்டுக்கு போனால் தீர்வு கிடைக்குமா?
அம்மா யார் பக்கம் பேசுவாங்க? அப்பா அம்மா யார் பக்கம் பேசுவாங்க? மருமகன் பக்கமாக பேசுவாங்க? பொண்ணு பக்கம் தான் பேசுவாங்க. அப்போ பொண்ணு பக்கம் பேசும்போது என்ன செய்வாங்க? நல்லா பெட்ரோலை ஊற்றி இன்னும் கொஞ்சம் நல்லா ஏற்றி விட்டுருவாங்க. தீபம் மாதிரி எரிய ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன ஆகும்? அந்த குடும்பம் ஒன்றா கூடுமா? அது மறுபடியும் பிரிஞ்சு தான் போகும். அதனால தான் ஆறுதல் எங்கே போய் தேடக்கூடாது? அம்மா வீட்டில் போயிட்டு தேடக்கூடாது. அல்லேலூயா. आरुदल जो याडीर घर जान ढूंढनो कोणी आरुदल देवे के आपण ढूंढनो आरुदल याडी बापर घर जान ढूंढेगा तो प्रॉब्लम लड़ाई बोलाई ना अजीब जास्ती करंट छोड़ दिए जरगाली याडी बापर घर जान अपन लड़ाई बोलाई केनो कोणी அல்லேலூயா அல்லேலூயா. சில புருஷன்மார்களை நீங்கள் கேட்டிங்கன்னா என் மனைவி இப்படி பண்ண அதனால தான் நான் குடிச்சேன்னுவாங்க. घरे माछे जो धनी काय किते करज करतो मार गोणी है किती जो खाली माझा पील दो என் மனைவி சரியில்லை அதனால நான் குடிச்சேன்னுவாங்க. मार गोणी सरी चीजा जो खाली माझा पीरुंचो है किए என் குடும்பத்தில் சரியில்லை அதனால நான் குடிச்சேன்னுவாங்க. मार घरे मा सरी चीजा खाली माझा पिद्दो है किए கிட்ட நோத்தி வச்சுட்டு போ. அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன சொல்கிறாங்க? ஏன் குடிச்ச அப்படின்னு காரணம் கேட்டால் என் பிள்ளை சரியில்லை, என் மனைவி சரியில்லை, என் வீட்டில் அது சரியில்லை, இது சரியில்லை, அதனால நான் குடித்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. कसेन पितो के दिन पूछो तो वो काहे के छे मार धनी मार गोणी सरी सीजा मार छजारो सरी सीजा है के जानी वो कारणम के रीजन के छे குடிச்சா சரியாயிடுமா? पी तो सरी हो जाएगा சொல்லுங்க. பிரச்சனை பெருசாக தான் வளர செய்யும். அல்லேலூயா. அப்ப இவர்கள் ஆறுதலை எங்க தேடுறாங்கன்னா உலகத்துல தேடுறவங்க. ஆறுதலை கத் ढूंढ छे भूमि में छे जो मन क्या में जान ढूंढ रहे छे से அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப எந்த சூழ்நிலையிலும் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நெருக்கப்படுகிற காலத்துல ஆறுதலையும் தேறுதலையும் எங்க தான் நம்ம அடையணும்? தாவீது அதுதான் செஞ்சான். काय प्रॉब्लम धाड आतोय आपण आरुदल कज्जान ढूंढनो तो देवेगण ढूंढनो प्रॉब्लम आज वो धाडमा भूमि में छे जो मनक्या में जान ढूंढनो कोणी आपण देवेने ढूंढनो. சில குடும்பத்துல பிள்ளைகள் இறந்து போயிடுவாங்க, சில குடும்பத்துல மனைவி இறந்து போயிடுவாங்க, சில குடும்பத்தில் தாய் தகப்பன் இறந்து போயிடுவாங்க. அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்கள நீங்கள் பார்த்தீங்கன்னா குடிச்சு 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 ஆறுதல் தேடிக்கிட்டு இருப்பாங்க. அந்த சோகத்தை மறக்கணும், அந்த வருத்தத்தை மறக்கணும்னு சொல்லி அவங்க என்ன செய்வாங்கன்னா இந்த மாதிரி பாதையில் போயிடுவாங்க. धनी घरे में जो मन क्या मर जाए कोई आड़ी बेटा बेटी कोई मर जाए वो मर जो और कष्ट में काय करे छो वो मन क्या पीन पीन पीतानी आरुदले वो पी मा ढूंढ छे. ஏன் நீங்கள் இப்படி குடிக்கிறீங்க, எதனால் இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் என் மனைவி இறந்துட்டா, எங்கள் அப்பா அம்மா இறந்துட்டாங்க, எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி இது ஒரு பொய்யான காரணத்தை சொல்லி குடிச்சு கொண்டு இருக்கிறது. वो धनी याड़ी बाप कोई मर गए तो वो ने आरुदल ढूंढ जो मन क्या में ढूंढ रहे जो गाली वो ने कसे हैं पीरू ची पूछेगा तो मार गोनी मर गई बेटा मर गई कहता नहीं वो रीजन के छे. ஒரு குடும்பத்தில் ஒரு மனைவி இறந்துட்டாங்க. அவங்க புருஷன் என்ன சொல்கிறாருன்னா இறந்த உடனே குடிச்சு 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 அப்படியே போய்கிட்டே இருந்துச்சு, காலம் டைம் போய்கிட்டே இருந்துச்சு. ஏன் குடிக்கிற அப்படின்னு கேட்டால் என் மனைவி இறந்துட்டா அதனால குடிக்கிறேன்னாரு. கடைசியில் அவரும் குடிச்சு இறந்தே போயிட்டாரு. कसे मन क्या पीछ के दिन पूछो तो मार गोनी मर गई जर गाड़ी में पीन पीन है हाल बेन जारचू मन आरुदल मिली नहीं के देता नहीं कह छे. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ உலகத்தில் ஆறுதலை தேடனா என்ன நடக்கும்? செத்து தான் போகணும். अपन भूमि में जान मन क्या में जान आरुदल ढूंढेगा तो अपन मरण जानो. அல்லேலூயா. அதனால் நெருக்கப்படுகிற காலத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் தவறான முடிவு என்ன செய்யக்கூடாது? எடுக்கக்கூடாது. தவறான இடத்துக்கு போகக்கூடாது, தவறான முடிவு எடுக்கக்கூடாது. இன்றைக்கி நிறைய பிள்ளைகள் தவறான முடிவு எடுத்து வீட்டுக்கு தெரியாமல் ஓடிடுறாங்க. வீட்டுக்கு தெரியாமல் எங்கேயாவது போயிட்டு ஏதாவது ஒரு பிரச்சனையில் சிக்கிக்கொள்கிறாங்க. அப்படி நெருக்கப்படுகிற காலத்தில் நீ எங்கே தான் தேடணும்? அண்ணால் நெருக்கப்படும் போது எங்கே ஓடியாந்தாங்க? நேராக தேவாலயத்துக்கு போயிட்டு ஆண்டவரிடத்துல மிகவும் அழுது தன் இருதயத்தை எல்லாம் ஊற்றிவிட்டாள் என்று சொல்லப்படுகிறது. प्रॉब्लम एक जना आज ना उन्हें जुगो बाहर जान ढूंढे छोड़ देन आरुदले अपन देवेगन ढूंढनो और दागल अन्नाल जुगो देवेगन जान आरुदले ढूंढी जना उन्हें एक पलन मली. அல்லேலூயா. நாம் நெருக்கப்படுகிற காலத்தில் ஆறுதலும் தேறுதலும் நம்மளுடைய ஒரு திட நம்பிக்கையும் ஒரு சந்தோஷத்தையும் நம்ம எங்கே பெற்றுக்கொள்ளணும்? கர்த்தரிடத்தில் தான் பெற்றுக்கொள்ளணும். கர்த்தருக்குள் தான் தன்னை என்ன செய்யணும்?
திடப்படுத்திக் கொள்ளணும். आपणे प्रॉब्लेम आजना आपण देवेगणेच आपणे जातीन घट्टो करलो आपण. மனுஷர்கள் யாராவது நம்மளை திடப்படுத்துவாங்கன்னு நினைக்க கூடாது. मणक्याव कोई आपणे घट्टो करेगा दिन जाननो कोणी. மனுஷர்கள் நம்மளை ஆறுதல் படுத்துவாங்கன்னு நினைக்க கூடாது. मणक्याव आपणे आறுதல் करेगा दिन जाननो कोणी. உண்மையாகவே அந்த ஆறுதலை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய பிரச்சனை தான் கொண்டு வரும். ससी मणक्या में आज को आறுதलेन तम दिटेगा तो आपणे प्रॉब्लम ने नाये. எனக்கு எங்க அப்பாவுக்கும் ஒரு முறை பிரச்சனை வந்தது. मन्नन एक बापेन मन एक धाट प्रॉब्लम आई. அப்போ ஒரு அண்ணன் வந்து எனக்கு ஆறுதல் சொன்னாரு. एक मणक्या जुआन अन्न आறுதல் केयो. அந்த ஆறுதல் எப்படி இருந்துச்சுன்னா எங்க அப்பாவை அடிக்க சொல்றாரு. वो आறுதல் किम रेवो तो बापुन मार हैंगे देन रेव. இதான் ஆறுதலா? इस आறுதல் के ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கு எங்க அப்பாவுக்கும் பிரச்சனை. அந்த சந்தர்ப்பத்தை அவர் புரிஞ்சுக்கிட்டு எனக்கு என் பக்கம் பேசுகிற மாதிரி எனக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி அவர் சொல்லக்கூடிய வார்த்தை அவர் தூண்டி விடுற விதம் எப்படின்னு எங்கள் அப்பா கிட்ட நான் திரும்ப சண்டைக்கு போய் அவர் அடிக்கணும் அப்படி தான் அவர் தூண்டி விடுறாரு. मन्नन मार बापने एक प्रॉब्लम आई वो टाइम में एक मणकी आता नहीं काई आइडिया दे रहो तो तार बापेन तू मार हैंगे जो आइडिया दे रहो सु. ஆனால் அது மேலோட்டமாக பார்த்தா ஆறுதல் மாதிரி தெரியுது. ஆனா उपरा उन देखो तो एक ஆறுதல் தாகல் दिशा छे. ஆனால் அது என்ன பிரச்சனை உள்ளான விஷயம் என்னன்னு பார்த்தா எனக்கு எங்கள் அப்பாவுக்கும் பெரிய கலகத்தை ஏற்படுத்துகிற விதம். वो एक मायक छ जो खबर काएंगे तो मन्नन बापेन பெரிய மோட்டோ एक प्रॉब्लम என்னாச்சு. மனுஷர்கள்ட்ட ஆறுதல் தேடனா இதான் நடக்கும். வெளியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்கள ஆறுதல் படுத்துகிற மாதிரி தெரியும். ஆனால் உள்ளுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டீப்பாக ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தை பிரிக்கிற மாதிரி இருக்கும். உங்கள் குடும்பத்தை சிதைக்கிற மாதிரி இருக்கும். உங்கள் குடும்பத்துக்குள்ளே கலகத்தை விதைக்கிற மாதிரி இருக்கும். உங்கள் குடும்பத்துக்குள்ளே பல பிரச்சனைகள் உருவாகிறதுக்கு அது ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிடும். அதனால தான் மனுஷர்கள்ட்ட ஆறுதலை தேடக்கூடாது. கர்த்தருடைய வசனத்திலும் கர்த்தருடைய வார்த்தையிலும் கர்த்தருடைய ஆலோசனைகளும் தான் என்ன செய்யணும்? ஆறுதலை தேட வேண்டும். मणक्यावन देजुगो आपने आइडिया जुगो आपने आறுதல் देजुगो उसे किम रिएगा तो பெரிய ப்ராப்ளம் आपने குடும்பமா आपने घरेमा பெரிய மோட்டோ एक பிரச்சனை नाये जरगाली ஆறுதல் मणक्यामिकन ढूंढनो कोनी अपन ஆறுதல் देवेगण ढूंढनो. சங்கீதம் 118:5 வாசிக்கலாம். சங்கீதம் 118:5. நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். ஹல்லேலூயா. நெருக்கத்துல கர்த்தரை கூப்பிட்டோம்னா கர்த்தர் என்ன செய்வாரு? அதை கேட்டு நம்மளை எங்க கொண்டு வந்து வைப்பாரு? விசாலத்துல கொண்டு வந்து வைப்பாரு. ஹல்லேலூயா. मार कष्टा धाडे माजुगो मा देवेन ढूंढो जना मन मोटो एक जाके मानान देव बेसाडो. அதனால தான் தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான், கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். दावीद சரியான ஒரு ப்ராப்ளம் ஆய் ஜெர்காலி தேவர் மாய் ஒன் घटो करलो दो. ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் தன்னை என்ன செய்தான்? திடப்படுத்தி கொண்டான். ஹல்லேலூயா. தேவர் மாய் वो घटो करलो दो. ஹல்லேலூயா. இரண்டாவது கர்த்தருக்குள் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம். பிலிப்பியர் புஸ்தகம், பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். பிலிப்பியர் 4:4. சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம் கர்த்தருக்குள் நாம் செய்ய வேண்டிய இரண்டாவது காரியம். முதல் காரியம் கர்த்தருக்குள் நெருக்கப்படுகிற காலத்தில் கர்த்தருக்குள் நம்மளை என்ன செய்யணும்? திடப்படுத்தி கொள்ளணும். இரண்டாவது காரியம் கர்த்தருக்குள் சந்தோஷப்படணும். फर्स्ट कार्य जुगो फर्स्ट खबर काई केरी छे आपने प्रॉब्लम आज गो धाडे मा देवेर माय आपने घट्टो करनो. सेकंड कार्य खबर काई केरी छे तो आपन संतोष मा रहनो मगिழ்ச்சியா रहनो गेदन केरी छे. உலகத்துல ரெண்டு விதமான சந்தோஷம் இருக்கிறது. ಈ ಭೂಮಿ ಅಜ್ಗೋ ದಿ ವಿಧಮ ಮಗಿழ்ச்சி छे. எபிரேயர் 11:25 சொல்லப்படுகிறது அனித்தியமான பாவ சந்தோஷம் என்று சொல்லப்படுகிறது. எபிரேயர் 11:25. அநியாயமான சஜ்கோ एक பாவ சந்தோஷம் தி சந்தோஷம் உலகமா அனுபவிப்பதை பார்க்கிலும் அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான். ஹல்லேலூயா. அனித்தியமான பாவ சந்தோஷம். உலகத்தில் ரெண்டு சந்தோஷம். ஒன்று அனித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிக்கலாம், இன்னும் ஒன்று கர்த்தருக்குள் சந்தோஷத்தை அனுபவிக்கலாம். ஹல்லேலூயா.
ಈ ಭೂಮಿ ಮಜ್ಗೋ ದಿ ಸಂತೋಷಂ ಹಾಪನ್ ಅನುಭವಿಸಿ ಜಾವ್ ಅಜ್ಜೆ ಫಸ್ಟ್ ಕಾಯಿ ಕೇಸ್ಕತ್ತೋ ಅನ್ಯಾಯಮ छजगो एक संतोषम सेकंड काई के रिच कतो देवेर माई एक संतोषम சில காரியத்தை உங்களுக்கு உதாரணமாக சொல்கிறேன் பாருங்க. வீட்லேயும் டீ போடுவாங்க, டீ கடையிலையும் டீ போடுவாங்க. घरे माई टी घालिए टी रंगड़ी माई टी घालिए. இப்போ நாங்களாம் எங்கே போய் டீ குடிப்போம்னா வீட்டில் குடிக்க மாட்டோம், வெளியில் போய் தான் டீ குடிப்போம். हमसे कजान टी पियांगे तो घरे में पी मागोनी का अंगड़ी में जान पिया. வீட்லேயும் டீ இருக்கு, घरे माई टी छे ஆனால் எங்களுக்கு டீ எங்கே தான் குடிக்க பிடிக்குது? हमने कत्ते टी पीन पकड़ा छे கடையில் போய் தான் குடிக்க பிடிக்குது. अंगड़ी में जान पीन पकड़ा छे. அல்லேலூயா. ले लिया. அதே போல் வீட்லேயும் சமைக்கிறாங்க, சாப்பாடு செய்கிறாங்க, ஆனாலும் மனுஷன் எங்கே போய் தான் சாப்பிட பிடிக்குது? ஹோட்டலில் போய் சாப்பிட்டா தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குது. वरदागल घरे में खानो नगान करे छे आना वो खानो खाजगो कजान कत पकड़ा छोने ना अंगड़ी में जान खाजगो सोने पकड़ा छे. ஹோட்டலில் டேஸ்ட்டாக இருக்கும், ஆனால் அது சரீரத்துக்கு ஆரோக்கியம் இல்லை. होटल में जो टेस्ट आ रही है जीवे नमाल छिचाऊ. வீட்டில் டேஸ்ட் இருக்காது, ஆனால் சரீரத்துக்கு அது ஆரோக்கியமானது. घरे में वो टेस्ट छिचा आना वो जीवन जुगो आरोग्यम अच्छो. அதனால இப்போ சில ஹோட்டல்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஓ நீ வீட்டை விட்டு வெளியில் வர மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போர்டை மாற்றிட்டாங்க, வீட்டு முறை உணவகம் அப்படின்னு வச்சுட்டாங்க. जेरघाली होटल वाले काहे करना के तू ओत्खा रुचिगे जेरघाली वीट उणवगम हेंगे मातना के அவங்களுடைய நோக்கம் வீட்டில் சாப்பிடவே கூடாது. ओनरुडिये आइडिया सारी घरे में खानो गोनितम. அதனால தான் ஹோட்டல் பேர் அவங்க என்ன மாற்றிட்டாங்க, வீட்டு முறை உணவகம். जेरघाली होटले नामेन वो काहे मातना के வீட்டு உணவகம் ஹெங்கதே மாத்தனாக்கே. அப்போ வீட்லேயும் சாப்பாடு செய்கிறாங்க, ஹோட்டல்லையும் சாப்பாடு செய்கிறாங்க. மனுஷங்களுக்கு எங்கே சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு பிடிக்குது? மணிக்கா மீன் கத்த காயின் பக்கடாச்சே ஹோட்டலேமா. அல்லேலூயா. டீ குடிக்கிற விதமும் அதே போல தான் இருக்குது. வீட்டில் என்னதான் டீ போட்டாலும், என்னதான் டேஸ்ட்டாக போட்டாலும் எங்கே தான் போய் டீ குடிக்காங்க. அப்போ அந்த டீ கடையில் உட்காந்தாதான் அது எப்படி போட்டாலும் குடிச்சிடுறோம். அந்த டீ கடையில் போய் உட்காந்தோம்னா கொஞ்சம் அப்படியே ஜாலியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது அந்த டீ குடிக்க. வீட்டில் குடிக்க பிடிக்குதா? ஆனால் நல்ல டீ எங்கே தான் போடுறாங்க? வீட்டில் தான் போடுறாங்க. நல்ல சாப்பாடு எங்கே தான் செய்கிறாங்க? வீட்டில் தான். ஆனால் மனுஷர்கள் எதை நாடுறாங்க? வெளியில் போயிட்டு தான் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே போல் கர்த்தருக்குள்ளவும் சந்தோஷம் இருக்கிறது, உலகத்துக்குள்ளவும் சந்தோஷம் இருக்கிறது. கர்த்தருக்குள் அனுபவிக்கிற சந்தோஷம் ஜீவனுக்கு ஏதுவானது, அது நித்தியத்துக்கு ஏதுவானது, அது சமாதானத்துக்கு ஏதுவானது, அது பரிசுத்தத்துக்கு ஏதுவானது. கர்த்தர் கொடுக்கிற சந்தோஷம் ஆசீர்வாதத்துக்குரியதாக இருக்கிறது. अब खानो नगान टी से अंगड़ी माँ वो नमाल रिये वरदाकल देवेर माई आपने जुगो संतोषम उजगो किम रिये देवेर माई छजगो संतोषम किम रिये नित्य कालमा रिये आपने आशीषा रिये आपने वो समाधान में नाये. அல்லேலூயா. ஆனால் உலகம் தருகிற சந்தோஷம் எப்படி இருக்குன்னா டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி? வீட்டு சாப்பாட்டை விட ஹோட்டல் சாப்பாடு எப்படி இருக்கு? ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இல்லையா? அதில் என்னென்ன பவுட்ரு, என்னென்ன கெமிக்கல், என்னென்ன கலரு ஏதோ போட்டு நம்மளை என்ன பண்ணிடுறாங்க, நம்ம உடம்பு ஆரோக்கியத்தை கெடுக்கிறதுக்காக காசையும் வாங்கிக்கிறாங்க, சரீரத்தின் ஆரோக்கியத்தையும் கெடுத்துறாங்க. ஆனால் வாய்க்கு மட்டும் எப்படி கொடுக்குறாங்க? டேஸ்ட்டாக கொடுக்குறாங்க. அதே போல தான் அது ஆரோக்கியம் இல்லை, ஆனால் அது டேஸ்ட்டாக இருக்கும். अब उलगमा छजगो मणक्या में से होटलमा घालो जो खानो नगान किम टेस्ट है इसको वरदागल ये उलगमा छजगो मणक्या में संतोषम वरदागल छ. அல்லேலூயா. அதே போல தான் கர்த்தருக்குள் அனுபவிக்கிற சந்தோஷம் அது ஜீவனுக்கு ஏதுவாக இருக்கும். ஆனால் சாத்தான் கொடுக்கிற சந்தோஷம், உலகம் தருகிற சந்தோஷம் அது குடும்பத்தினுடைய அழிவுக்கும், அது நரகத்துக்கு போகிறதுக்கு ஏதுவாக இருக்கும், அது வியாதிக்கு சாபத்துக்கும் ஏதுவாக இருக்கும், அது குடும்ப சமாதானத்தை கொலைச்சி அதை கெடுத்து போடுவதற்கு அது ஏதுவாக இருக்கும். देवे माई संतोष पड़ो संतोषम आपने नमाल रे छे आपने जीवे नमाल ना छे आपने घरे नमाल हकाड़े छे अना भूतेर संतोषम के दिन छे ये उलगमार एक संतोषम के दिन छे वो संतोषम किम छगे तो आपने अलिव ना छे आपने बल्ला ना छे आपने न दोक ना छे. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சில கிறிஸ்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எங்கள் குடும்பத்தில் ஏங்க இவ்வளோ பிரச்சனைன்னு கேட்டால், நீ சந்தோஷத்தை உலகத்தில் அனுபவிக்கிற, ஞானஸ்தானம் மட்டும்தான் எடுத்துருக்கிற, சபைக்கு மட்டும்தான் வர, ஆனால் சந்தோஷத்தை எங்கே அனுபவிக்கிற? உலகத்தில் அனுபவிக்கிற சந்தோஷம் குடும்பத்தை தான் கெடுக்கும். देवर बेटा काई के छे हमने कसे ना त्रा दोक व्याधि के दे पूछे छे वो जे ओने से उलगमा जान संतोष में अनुभविचर खाली ओने दोक व्याधि आरी छे. ஹல்லேலூயா. ஞானஸ்தானம் எடுத்துடணும், ஆனால் சந்தோஷத்தை பூரா எங்கே அனுபவிக்கணும்? உலகத்திலே அனுபவிக்கணும். ஃபோன் பேசணும், சினிமாவுக்கு போகணும்,
தேவையில்லாத ஆட்கள் கூட கூடணும், அங்கே உட்காரணும், இங்கே உட்காரணும், அதை பேசணும், இதை பேசணும், அதை செய்யணும், இதை செய்யணும், அப்படி அதில் ஜாலியாக இருக்கணும், பிஸியாகவே இருக்கணும். அப்படி இருந்தால் குடும்பம் தான் கெட்டு போகும். ज्ञानस्थान पाड़े वो पानी में डुब्बन ऊटे उन्हें संतोषम से उलगमा छ सिनेमान जानो उत्करनो यज्जानो हेंगे दानी उन्हें संतोषम सारी ओमा छ இதுதான் உலகம் தருகிற சந்தோஷம். ஈச் உலகம் ஈ பூமி ஜம்மி தேஜ்கோ சந்தோஷம். உலக சந்தோஷத்தை அனுபவிக்கணும்னு நினைச்சனா குடும்பம் கெட்டு போயிடும், ஜாக்கிரதையா இருக்கணும். ಈ ಉಲಗಂ ದೇಜಗೋ ಸಂತೋಷಂ ತು ಅನುಭವಿಸನ ದಿಟ್ಟಿಗತೋ ತಾರ್ ಘರ್ ಹಾಳ್ವೆನ್ ಜಾಯೆ. உலக சந்தோஷத்தை அனுபவிக்க நினைச்சனா வருமானம் கெட்டு போயிடும், ஜாக்கிரதையா இருக்கணும். உலகம் சந்தோஷம் அனுபவிசன திட்டிகத்தோ தமார் வருமானம் தமார் பிசாசே ಹಾಳ್ವೆನ್ ಜಾಯೆ. உலக சந்தோஷத்தை அனுபவிக்க நினைச்சனா குடும்பத்துல பல பிரச்சனை உருவாகும். உலகமாச்ச சந்தோஷமே அனுபவிசன தம் திட்டே ஹேங்கத்தோ பெரிய பிரச்சனை நிறைய ப்ராப்ளம் ஆயே. தேவையில்லாத வியாதி வரும், பிள்ளைகள் கிட்ட பிரச்சனை வரும், தேவை சீஜாஜோ துக் வியாதி சே ஆயே. தேவையில்லாத நஷ்டங்கள் வரும், தேவை சீஜாஜோ நஷ்டம் சே நாயே. இதெல்லாம் யாருக்கு வரும்னா உலக சந்தோஷத்தை, அதாவது ஞானஸ்தானம் எடுத்துட்டு உலக சந்தோஷத்தை அனுபவிக்கணும்னு முயற்சி பண்ணி அதில் மிதந்து கொண்டிருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பல பிரச்சனைகள், காரணமில்லாத காயங்கள் உண்டாகும், காரணமில்லாத அவமானங்கள் உண்டாகும். इसे के नायेगा तो पानी में डुब्बन ऊटेज को मनकिया उलग मा जाता नी ई जम्मी मा जा छजो मनकिया में नार संतोषम अनुभव छजना उन्हें दुख व्याधि से उन्हें नाच கர்த்தருக்குள் அனுபவிக்கிற சந்தோஷம் உன் குடும்பத்துக்கு சமாதானத்தை கொண்டு வரும், உன் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், உன் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், உனக்கு நன்மை ஏற்படுத்தும், உனக்கு சுகத்தை கொண்டு வரும், விடுதலை கொண்டு வரும், உனக்கு அதே சமயத்தில் உனக்கு தலை நிமிர்ந்து நடக்கிறது கௌரவத்தை கொண்டு வரும். देवर माई तम संतोषम अनुभव चो हैंगे तो देव देज को संतोषम किम ये हमने जीवन अच्छो अपने घरे अच्छो अपने घरे आशीष अपने वारू करे छे एंद दुख व्याधि कांची चाजो देवर माई संतोषम रेजना अपने देव हई से हकाड़ छे. அதுலேயும் சந்தோஷம் தானா? சொல்லுங்க, உங்கள் லாங்குவேஜ்லேயும் சந்தோஷம் தானா? தமிழில் அது சந்தோஷம், உங்கள் லாங்குவேஜில் என்னது அதுக்கு சந்தோஷமா? சொல்லுங்க. என்ன இல்லை, என்ன பார்க்குறீங்க? அதில் சந்தோஷத்துக்கு அதில் என்ன வார்த்தை அது தெரியல. சந்தோஷம்னா உங்களுக்கு தெரியல? மகிழ்ச்சி. மகிழ்ச்சி ரெண்டுமே தமிழ் தான். மகிழ்ச்சியும் தமிழ் தான், கன்னடாவில் மகிழ்ச்சி, சந்தோஷமும் சந்தோஷம் தமிழ் தான். சரி, அடிச்சு விடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, அப்போ கர்த்தருக்குள் சந்தோஷத்தை அனுபவிச்சிங்கன்னா உங்களுக்கு சமாதானத்தை கொண்டு வரும், சௌக்கியத்தை கொண்டு வரும், விடுதலை கொண்டு வரும், ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், நன்மைகளை கொண்டு வரும், உங்கள் குடும்பம் கட்டப்படும். देवर माई संतोषम करो छो तो तमार घर नमाल रिये, तमार घर तमार मन के से आशीषा रिये जरगाली देवे माई संतोषम करो. எங்கள் குடும்பத்தில் பிரச்சனையே வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? हमारे घरे में प्रॉब्लम आनो को दिन जानो छो के அப்ப நீ எங்க சந்தோஷமா இருக்கணும்? अतो तू कत संतोषमा रहनो. கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்று பவுல் எழுதுகிறார். देव माई संतोषमा रेवो, संतोषमा रेवो तो मறுபடியும் तमने எழுதுंचो. அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 13:6 வாசிங்க. 1 கொரிந்தியர் 13:6. தேவனுடைய அன்பானது அநியாயத்திலே சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். சத்தியத்தில் சந்தோஷப்படுவது, கர்த்தருக்குள் சந்தோஷப்படுவது என்றால் சத்தியத்தில் சந்தோஷப்படுவது. சத்தியத்தின்படி வாழ்ந்து, சத்தியத்தின்படி நடந்து, சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து, சத்தியத்தின்படி செய்யும் போது அதில் என்ன உண்டாகும்? சந்தோஷம் உண்டாகும். பாடும்போது சந்தோஷம் உண்டாகும், ஆராதிக்கும் போது சந்தோஷம் உண்டாகும், நன்மை செய்யும்போது சந்தோஷம் உண்டாகும். ஒரு முறை சீஷர்கள் வந்து என்ன செஞ்சாங்கன்னா, பிசாசுகளை துரத்திட்டு வந்து சந்தோஷப்பட்டாங்க. ஆண்டவர் சொன்னார், பிசாசுகள் உங்களுக்கு கீழ்ப்படிஞ்சதுனால நீங்கள் சந்தோஷப்படாதீங்க, பரலோகத்தில் உங்கள் பேர் எழுதப்பட்டதற்காக நீங்கள் சந்தோஷப்படுங்கன்னு சொன்னார். देवमाय आपण संतोषम करनो, देवरमाय छजगो संतोषम अन्यायमा छजगो संतोषम कोणी उजगो सत्य वाटेमा चलावाली संतोषम. देवरनार छजगो येसुरनार छजगो सीसरगल वो जो भूतन से तबड़देन वारू करना के आयोजना वो मा एक संतोष पड़े वो. அல்லேலூயா. சங்கீதக்காரர் சொல்றாரு, நான் பாடும்போது என் இருதயம் கெம்பீரித்து மகிழும் அப்படின்றாரு. मा गीत बोलजना मारमा एक संतोष माज के देतानी ताविद केरो छे. அல்லேலூயா. கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்க, நன்மை செஞ்சு அதில் சந்தோஷப்படுங்க,
தான தர்மம் செஞ்சு அதில் சந்தோஷப்படுங்க, நீதியை பேசி அதில் சந்தோஷப்படுங்க, நியாயத்தை பேசி சந்தோஷப்படுங்க, உதவி செய்து சந்தோஷப்படுங்க, கர்த்தரை துதிச்சு பாடி சந்தோஷப்படுங்க, ஒருத்தவங்களுக்கு நன்மை செய்து சந்தோஷப்படுங்க, ஊழியம் செஞ்சு சந்தோஷப்படுங்க, பிசாசுகளை துரத்தி சந்தோஷப்படுங்க, ஒருத்தவங்களுக்கு ஆறுதல் சொல்லி சந்தோஷப்படுங்க. அப்படிப்பட்ட சந்தோஷங்கள் நிறைய இருக்கிறது. संतोषम करो तम देवे माँ संतोषम करो गीदेन बोलन देवेर गीदम बोलन संतोषम करो तम देवेर ऊलियम करतानी सेवा करतानी तम संतोषम करो और दाखल देवेर माई काई काई अच्छो छको ओन से अच्छो ढूंढतानी देवेर माई संतोषम करो. அதை விட்டுட்டு தேவையில்லாத இடத்துக்கு போய்கின்னு தேவையில்லாத வேலையை பார்த்து கொண்டு தேவையில்லாத பேச்சு பேசி கொண்டு தேவையில்லாத பாவத்தில் ஈடுபட்டு கொண்டு தேவையில்லாத சிற்றின்பங்களை சிக்கி கொண்டு இருந்தோம்னா சந்தோஷம் கிடைக்காது, வேதனை தான் கிடைக்கும். ओन छोड़ देता नहीं तेवे चीज को पाव पलगमा से अपन जानता नहीं वो मा संतोषम ढूंढो जो से अपने दोकन व्याधि ना ये. ஒன்று கர்த்தருக்குள் சந்தோஷம், இன்னொன்று உலகத்துக்குள்ள சந்தோஷம். நீங்க எந்த சந்தோஷத்தை அனுபவிக்க போறீங்க? கர்த்தருக்குள் தானா? एक संतोष கர்த்தருக்குள் சந்தோஷத்தை அனுபவிச்சீங்கன்னா குடும்பத்தில் என்ன வராது, தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் இடம்பெறாது. देवर माय छजगो संतोषम எந்த अपने प्रॉब्लम में नाउ कनी उलगमा जाजगो संतोषम நிறைய प्रॉब्लम में अपने ना ये. நீங்க கர்த்தருக்குள் சந்தோஷமா நீங்க குடும்பத்துக்குள்ள பல பிரச்சனைகள் உருவாவதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா நீங்க எங்கேயோ உலகத்துல சந்தோஷத்தை அனுபவிச்சு கொண்டிருக்கீங்கன்னு அர்த்தம். घरे में प्रॉब्लम आ रही है तो तम कतिको संतोष में बाहर कतिको वन जुगो नेरे छ घाली घरे में நிறைய प्रॉब्लम आ रही है. அல்லேலூயா. நீங்க நன்மை செஞ்சு பாட அனுபவிச்சீங்கன்னா அது கர்த்தருக்கு மகிமை. तम अच्छो करन गीत बोलेगे तो वो देवेन अच्छो. நீங்க உலகத்தின் பாவங்களை அனுபவிச்சுக்கிட்டு அதுல சந்தோஷத்தை அனுபவிச்சுக்கிட்டு அதனால பிரச்சனை உருவாச்சுன்னா அது கர்த்தருக்கு வேதனை தரும், அது தூஷணத்தை கொண்டு வரும். उलगमा पापन से अपन पढ़ले तानी ओन अपन की दे तो वो अपने दोकन व्याधिन कष्टाना नाये. 3 யோவான் 1:4 வாசிங்க. 3 யோவான் 1:4. என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. அல்லேலூயா. ஊழியக்காரனுக்கு கூட என்ன சந்தோஷம்னா விசுவாசிகள் சத்தியத்தில் நடக்கிறாங்கன்றதை கேள்விப்படும் போது பெரிய சந்தோஷம் உண்டாகிறது. ஊழியக்காரா छजगो हम केमा संतोषम करा जागे तो तमार छचारो तमार बेटी बेटाओं से देवेर वाटे मा चाल रेज के हई के हम केल्वी सामला जांदे उ सामलो जमा हमने संतोषम சத்தியத்தில் நடக்கிறது ஒரு பெரிய சந்தோஷம். देवेर वाटे मा चालजगो मोटो संतोषम அதை கேள்விப்படுகிறது இன்னும் அதிக சந்தோஷம். वो अजी हम सामलजना अजी हमने मसेक संतोषम मलचे. அல்லேலூயா. உங்களுடைய நடவடிக்கை எல்லாம் சத்தியத்தில் நடக்கிற அந்த நடக்கை அதை கேள்விப்படும் போது ஊழியக்காரனுக்கு அது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி தெரியுமா? तमार वाट से ही देवेर वात्यमा जाजना इनसे हम सांभलजना हमने कतरा पेरिय मोटो सो संतोष मलचे. சில விஷயத்தை நாங்கள் கேள்விப்படுறோம். எப்படி கேள்விப்படுறோன்னா சில விஷயத்தில் சத்தியத்தில் நடக்கிறாங்க, சில விஷயத்தில் கோட்டை விட்டுறாங்க. சில காரியம் खबर से हम सांभलचा சில தேவர் வாட்டமா சால சில से देवर वाटमा चालिनी. அல்லேலூயா. பொறுமையா டைம் எடுத்து பேசு. ஆகையினால கர்த்தருக்குள் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும், உலகத்துக்குள்ள சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும். ஜேர்காலி தேவர்மாய் சந்தோஷம் அனுபவிச்சர் முடிஞ்சியே உலகமாய் சந்தோஷம் அனுபவிச்சர் முடிஞ்சியே. அல்லேலூயா. கர்த்தருக்குள் சந்தோஷத்தை அனுபவிச்சீங்கன்னா குடும்ப பிரச்சனை குறையும். தேவர்மாய் சந்தோஷம் அனுபவிச்சு ஜகத்தோ தமார் घरेर प्रॉब्लम से कम भी है. உலகத்துல சந்தோஷத்தை அனுபவிச்சீங்கன்னா குடும்ப பிரச்சனை பெருசா மாறும். உலகமா ஜாதானி சந்தோஷம் அனுபவிச்சு ஜகத்தோ घरेर प्रॉब्लम अजी जास्ती भी है. அல்லேலூயா. உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை உருவாகுதுன்னு நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுறீங்க, சொல்கிறீங்க, எனக்கு பேசுகிறீங்க, என்கிட்ட கேட்குறீங்கன்னா அப்போ நான் கன்ஃபார்ம் பண்ணிக்குவேன் நீங்கள் எங்கேயோ உலகத்தில் சந்தோஷத்தை அனுபவிக்கிறீங்க, அதனால் குடும்ப சந்தோஷத்தை கோட்டை விட்டுட்டீங்க நான் புரிஞ்சுக்குவேன். તમને ઘરેમાં એક પ્રોબ્લેમ આમને જ કીધા ની પાસ્ટરીને તમ ફોન મારીને કેચો ગતો જણા માં પુરુંજલિયો તમ કતિકો ઉલગમાં સંતોષમેન અનુભવச்சு મળેચો હઈ કીધા ની. இதுவே அதற்கு அடையாளம். ઈસ તમને એક ખબર. உங்கள் குடும்பத்தில் பெரிய பிரச்சனை நடக்குதுனாலே நீங்கள் எங்கேயோ உலக சந்தோஷத்தை அனுபவிக்கிறீங்கன்னு அர்த்தம். તમારા ઘરેમાં પેરી એક પ્રોબ્લેમ આ રહી છે તો તમ કતિકો બહાર ઉલગમાં તમ કાંઈકો કરમલે છો સંતોષમેન અનુભવச்சு ઘાલી પ્રોબ્લેમ તમારા ઘરેમાં. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகினால இரண்டாவது காரியம் கர்த்தருக்குள் சந்தோஷப்பட வேண்டும். மூன்றாவது காரியம் கர்த்தருக்குள் பிரயாசப்பட வேண்டும். வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 15:58. 1 கொரிந்தியர் 15:58.
ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருத்தாவா இராதென்று அறிந்து நீங்கள் உபத்திரப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாகவும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. அல்லேலூயா. கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம் விருதாவா இருக்காது அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. மூன்றாவது காரியம், கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம் கர்த்தருக்குள் படணும். दी खबर दिटे अब तीनावद खबर आपण देखांचा देवेर माइन जुगो आपण जुगो दासे के ई करनो प्रयासम करनो हेंगे देन. அல்லேலூயா. உலகத்துல பிரயாசப்படுறது உண்டு, கர்த்தருக்குள் பிரயாசப்படுறது உண்டு. உலகத்துல பிரயாசப்பட்டீங்கன்னா அது வேஸ்டா போகும். आपण उलगमा करत वो कष्टम से आपने वो लासेस आपण देवेर माई पडज गो कष्टम से वो आपने न अच्छो. சில பேர் சொல்லுவாங்க, நான் மாடு மாதிரி உழைச்சேன், நாயா அலைஞ்சேன், அப்படி உழைச்சேன், இப்படி உழைச்சேன், அங்கே ஓடினேன், இங்கே ஓடியாந்தேன், அவ்வளோ தூரம் நான் கஷ்டப்பட்டு சம்பாரித்து போட்டேன் அப்படின்னு சொன்னால் பரலோகத்தில் வந்து நிற்கும்போது அதெல்லாம் ஈடுபடுமா? काम करांचा उलगमा आपने काम करायचो से कतराय कसो काम किदे असो कमातानी तमने दिनो आना वो परलोगमा आतानी वो तमने पलन मलिएगा. ஆனால் அது எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். ஆண்டவருடைய சமூகத்தில் நீ போய் நிற்கும்போது, நான் அவ்வளோ ஓடினேன், இவ்வளோ உழைச்சேன், அவ்வளோ ரிஸ்க் எடுத்தேன், இவ்வளோ கஷ்டப்பட்டேன், இவ்வளோ தூரம் அலைஞ்சேன் திரிஞ்சேன், அப்படியெல்லாம் ரொம்ப என்னுடைய சரீரத்தை வருத்தி நான் வந்து இவ்வளோ தூரம் உழைச்சி போட்டேன் அப்படி சொல்லி இந்த கதையெல்லாம் பரலோகத்தில் என்ன செய்யாது, ஈடுபடாது. கர்த்தருக்குள் நீ பட்ட பிரயாசம் ஒன்றும் அதுதான் பரலோகத்தில் உனக்காக அது பேசும். அவனுடைய கிரியைகள் அவனோடு கூட வருகிறது. அல்லேலூயா. तू करजो काम उलगमा करजो काम कष्टा अत्रा काम करांचा आतोय उजगो परलोगमा जुगो देव जुगो तोरा कष्टा करन तो आळंजो की से दिटो वो पळने नाव कोणी देवर माय करजो काम कष्टा उस परलोगमे आपने जुगो नाये. அல்லேலூயா. கர்த்தரை மறந்து சம்பாரிச்ச சம்பாத்தியம், கர்த்தரை மறந்து செஞ்ச வேலை, கர்த்தரை விட்டு விலகி போய் அலைஞ்ச அலைச்சல், இது எல்லாமே என்ன ஆகுன்னு கேட்டால் வேஸ்ட்டாக போகும். देवन भूलतानी आपण एक एक काम करजो कामी उसे वेस्टा जाए वीना जाए. பரலோகத்தில் அதெல்லாம் வராது. उसे परलोग में नाव कोणी உன் குடும்பத்துக்கு அது பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. उसे तार घरेन பெரிய ஒரு ஆசீஸ் नाव कोणी. அப்போ கர்த்தருக்குள் நீ பிரயாசப்படும் போது அது வேஸ்டா போகாது. जना तू देवेर माई तू ये कष्टा करीची काम करीची तो वो तोंजुगो आशीष से नाये. பவுல் சொல்லுகிறார், பிலிப்பியர் 2:14 வாசிக்கலாம். பிலிப்பியர் 2:14, நான் வீணாக பிரயாசப்பட்டதில்லை என்று அவர் சாட்சி சொல்லுகிறார். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்று மகிழ்ச்சி இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவவசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள். அல்லேலூயா. கிறிஸ்துவின் நாளிலே எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டாவதற்கு நாங்கள் வீணா பிரயாசப்பட்டதும் இல்லை, வீணா நாங்கள் ஓடினதும் கிடையாது என்று பவுல் சொல்லுகிறார். देवेर धाडे मा हमने मगिलची आणो हेंगे देतानी हम सुम्मा वेस्टा दासे कोणी वेस्टा काम किदे कोणी वेस्टा कष्टा किदे कोणी हेंगे दानी पौल के जो मन क्या केरोचे. அல்லேலூயா. ஊழியக்காரர்கள் நாங்கள் கூட என்ன செய்யலாம், ஓடலாம், நிறைய ஓடி அலையலாம், ஊழியத்தை விட்டுட்டு சபையை விட்டுட்டு ஆராதனை விட்டுட்டு அப்படி ஓடி எங்களுடைய தேவைக்காக நாங்கள் அலைஞ்சு திரிஞ்சு எங்கள் குடும்பத்துக்காக எங்களுடைய பொருளாதாரத்துக்காக நாங்கள் எப்படியாவது வாழணும்னு நினச்சி வாழ்ந்தோம் சொன்னால் நாங்கள் வாழ்ந்துருவோம். ஆனால் எங்களுக்கு பிரயாசம் எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். ஊழியக்காரங்க हम छांजगो हमनी कतराय को कष्टा करत आणि कमाई जाओ काय गोते करी जाओ आणि कमाजगो कष्टा करत गो से वो परलोमा पलन नायक तो नाव कोणी उसे वेस्टा दर जाए. அல்லேலூயா. அதற்காக தான் பவுல் ரோமருக்கு எழுதும்போது சொல்றார் 16:12 கர்த்தருக்குள் மிகவும் பிரயாசப்பட்டவர்களை வாழ்த்துங்கள் என்று சொல்லுகிறார். வாசிங்க 16:12. கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிற திரிபோசாலையும் வாழ்த்துங்கள். கர்த்தருக்குள் மிகவும் பிரயாசப்பட்ட
மிகவும் பிரயாசப்பட்ட பிரியமான பெர்சியாளை வாழ்த்துங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் பிரயாசப்பட்டவர்களை, மிகவும் பிரயாசப்பட்டவர்களை என்ன செய்யுங்க? வாழ்த்துங்க. ஏன் அப்படி சொன்னா, கர்த்தருக்குள் நம்ம படுகிற அலைச்சல், ஓட்டம், உழைப்பு எல்லாம் நமக்கு அது என்ன ஆகாது? வேஸ்டா போகாது. देवरमाय आपण करजगो कष्टा सरियान कष्टा देवरमाय करजगो एक कष्टा एक धाडी वेस्टा जाऊ कोणी आपने आशीषे नाये एक पल्लने नाये आपने. ஹல்லேலூயா. புரிஞ்சுதுங்களா? கர்த்தருக்குள்ள நீங்க உழைச்சிங்கன்னா, கர்த்தருக்கு ஏற்கும்படி, கர்த்தருக்கு அவருடைய நாமத்தின் மகிமைக்கென்று நீங்க வேலை செய்யணும். வேலை செய்யறது, கர்த்தரை மறந்து போய் வேலை செய்யறது, கர்த்தரை மறந்து சம்பாதிக்க போகிறது, கர்த்தரை மறந்து எங்கேயாவது சுற்றுறது போகிறது வர்றது அப்படின்னா, கர்த்தரை மறந்து படிக்கிற பிள்ளைங்க கர்த்தரை மறந்து படிக்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் வேஸ்ட்டாக போகும். அது அவங்களுக்கு பிரயோஜனப்படாது. கர்த்தரோடு கூட சேர்ந்து கர்த்தருடைய நாமம் மகிமைக்கென்று படி, கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்கென்று நீ செய்கிற வேலையில் கர்த்தர் மகிமைப்படுவாரா அப்படின்னா அந்த வேலையை செய். நீ படிக்கிற படிப்பில் கர்த்தர் மகிமைப்படுவாரா அப்போ படி. நீ வாங்குகிற மார்க்கில் கர்த்தர் மகிமைப்படுவாரா அதோடு அதை செய். நீ வேலை செய்கிற வருமானத்தில் கர்த்தர் மகிமைப்படுவாரா அப்போ அந்த வருமானத்தை சம்பாதிச்சுக்க. கர்த்தர் மகிமைப்படாத எந்த வேலையும் எந்த விதமான தொழிலும் அது உனக்கு பிரயோஜனத்தை கொடுக்காது. देवेर महिमार घाली तम एक कामी तम करनो देवेर नामेन महिमा के देतानी वोन तम करजना वो तमने नासिसे नाये देवेर नामेन महिमा चीजाज गो कामेन से तम कुसोई करनो कोनी. அல்லேலூயா. வேதாகமத்தில் நம்ம பார்க்கிறோம், யாக்கோபு கர்த்தருக்கு மகிமையா தான் இரு பரிவாரங்களை சம்பாதிச்சான். யாக்கோபு கேஜ்கோ மணிக்கியா தேவன் மகிமைன் கேதன் இரு பரிவாரத்தோட ஆயோ தி பரிவாரத்தோட. தாவீது கர்த்தருக்கு மகிமையா தான் வெள்ளியும் பொண்ணையும் சம்பாதிச்சான். தாவீது தேவர் நாமின் மகிமா கேதானி வெள்ளி பொண்ணு சே சம்பாரிச்சு. ஆபிரகாம் ஈசாக்கு கர்த்தருக்கு மகிமைப்படுத்தி தான் அவங்க வாழ்ந்தாங்க, வெள்ளியும் பொண்ணையுடைய சீமானாய் மாறினாங்க. ஆபிரகாம் ஈசாக்கு கர்த்தருக்கு மகிமையாதான் வெள்ளியும் பொண்ணையும் சம்பாதிச்சாங்க. ஆபிரகாம் ஈசாக்கிய மணிக்கா சே தேவர் மகிமா கேதானி வெள்ளி பொண்ணு காவடி டோரு சே கமாயே. அல்லேலூயா. யோபு கர்த்தருக்கு மகிமையாதான் பெரிய ஆஸ்தி உடையவனாய் இருந்தான். யோபு தேவர் மகிமா கேதன் பெரிய சரியான் மோட்டோ ஏவா ரேவு. யோபு விட பணக்காரங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? யோபு விட நாங்கள் பெரிய பணக்காரங்க அப்படின்னு யாராவது இருக்குமா? யாருமே இல்லை. அப்போ யோபு தான் பெரிய பணக்காரன். ஆனாலும் யோபு தன் வாழ்க்கையில் எல்லா விஷயத்துலையும் எப்படி கடைபிடிச்சான்? கர்த்தருடைய நாம மகிமைப்படுத்துறதுலேயே அவன் குறியா இருந்தான். பிள்ளைகள் விஷயத்தில், அவன் தொழிலில், அவன் வீட்டு காரியத்தில், மனைவி கிட்ட, வியாதியில், நஷ்டத்தில், கஷ்டத்தில், எல்லா சூழ்நிலையிலும் யாரை தான் மகிமைப்படுத்தினா? கர்த்தரை தான் மகிமைப்படுத்தினா. யோபு சரியான் மோட்டோ ஏக் பணக்காரா அவடா பெரிய பணக்காரா ரேத்தோய் वो देवर महिमा के देदानी देवन महिमेन के देन एक कामी की दो वो. இதுதான் கர்த்தருக்குள் பிரயாசப்படுவது. ಈ ದೇವರ ಮಾಯಿ ಕಷ್ಟ ಕರಜ್ಗೋ. கர்த்தருக்குள் பிரயாசப்பட்டு வாழ்வது. ದೇವರ ಮಾಯಿ ಕಷ್ಟ ಕರನ್ ತಾನಿ ಬಚ್ಚೇರೋ. குடும்பத்தையும் நடத்தணும், घरे नहीं चलानो, நீ பரிசுத்தமா வாழணும், तू तार परिस्तमिनी देखलनो, வேலைக்கும் போகணும், तू कामे नहीं जानो, கர்த்தருக்கு அதுல மகிமையா இருக்கணும். ஓமா தேவன் மகிமா के दिन रहनो, நீ சம்பாதிக்கவும் செய்யணும், அந்த சம்பாத்தியம் கர்த்தருக்கு மகிமையாவும் இருக்கணும். तू कमाजगो कमाई को दे देवन महिमा के दिन रहनो. சர்ச்சை விட்டு ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போனா அது மகிமையா இருக்குமா? देवर आराधने छोड़ देता नहीं तो कामेन की तो महिमा रिएगा. அப்படி போய் சம்பாதிக்கிறது ஆசீர்வாதமா இருக்குமா? वो कमाजगो से देवन वो आपने आशीर्वाद मार रिएगा. அப்ப கர்த்தரை மறந்து சம்பாதிச்சோம்னா அது ஆசீர்வாதமா இருக்காது. देवन भूलन अपन काम के दे तो अपन कमाएगा तो आपने आशीष सींचा. அல்லேலூயா, அல்லேலூயா. தானியேல் எடுத்துங்க, பெரிய பிரதானி, ஒரு ராஜாவுக்கு அடுத்த அரண்மனையில் ராஜாவுக்கு அடுத்த போஸ்டிங்கில் இருக்கிறான். அவன் கர்த்தரை மறந்துட்டு அவன் வேலை பார்த்தான். दानियल मोटो एक प्राधान्य रेव राजा अर्थ स्थान मार रेव वो देवन भूलन का वो कितो कोनी. யோசேப் எடுத்துங்க, ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருந்தான். எகிப்து தேசத்தை ஆண்டு வந்தான். அவன் கர்த்தரை மறந்து அந்த வேலையெல்லாம் பார்த்தான். யோசேப் के जो मनज्ञान पढ़लो वो देवन भूल देन के कितो वो राजा का अर्थ और स्थान मा योब के யோசேப் के जो मनज्ञान रेव. ஆனால் நமக்கு சின்ன ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா கூட கர்த்தரை மறந்துடுறோம், ஆண்டவரை விட்டு விலகிடுறோம். ஒரு சின்ன வருமானம் கிடைச்சா கூட ஆண்டவரை சுத்தமாக தலைமொழிடுறோம், மறுபடியும் ஞானஸ்தானம் எடுத்துடுறோம்.
नान क्या सो एक काम आपने नाच को तो वो काम में देविन भूल देता नहीं वो काम जान दे का चाह पर அல்லேலூயா. முதல்ல ஆண்டவர் வேணும்னு சொல்லி ஞானஸ்நானம் எடுத்தோம். இப்போ வருமானத்துக்காக ஆண்டவர் வேணான்னு சொல்லி தலைமொழி விடுறோம். देव चाणो के देता नहीं अपन पानी में डुबन उठे अब कामेर घाली देव चाय नहीं के देता नहीं छोड़ दें जान चाह. அல்லேலூயா. வேதத்தில் வாழ்ந்த தேவ மனுஷர்களை நீங்கள் பாருங்கள், எல்லாரும் கர்த்தருக்குள் தான் பிரயாசப்பட்டு வாழ்க்கையை உயர்த்தி கொண்டாங்க, பெரிய பணக்காரர்களாக மாறினாங்க, அரசாங்க அதிகாரிகளாக இருந்தாங்க, பெரிய பெரிய வேலைகளும் பதவிகளையும் வகித்தார்கள். ಈ ಬೈಬಲ್ ಮಾತು ಸಜ್ಗೋ ಮಣಿಕ್ಯಾ ಮೇಲೆ ಸೇ ತಮ್ಮ ನಮ್ಮಲ್ಲಿ ದೇಖೋ ಗೌನ್ಸನ್ ದೇಖೋ वो मोट मोट स्थान में रहे मोट मोट काम में रहे तो देवेन भूलेना वो देवेन देवेर नाबुगतोட वो சேக்கிதே. அல்லேலூயா. அதனால தான் சொல்லுது கர்த்தருக்குள் பிரயாசப்படு. ஜெர்காலி தேவேர் மாய் தம் கஷ்ட கரோ. குடும்பத்தை நடத்தணும், நீ நீதிமானா வாழணும். तू कुटुंब में नहीं तार घरे नहीं चलानो, तू नीतिमाना ही बचनो. பிள்ளைகளையும் வளர்க்கணும், நீ நல்ல தாயாவும் கர்த்தருக்கு ஏற்ற ஸ்திரியாவும் இருக்கணும். तू छचार में नहीं बचाड़नो, तू देवेन पोकड़ाज में नहीं तू रहनो. குடும்பத்தை நடத்தணும், கர்த்தரால் புகழப்படுகிற ஸ்திரியாவும் இருக்கணும். तू घरे नहीं चलानो, तू देवेर मूल्यमा तू पुगल करजो एक छोरिया रहनो. குடும்பத்தை நடத்தணும், நீ புத்தியுள்ள ஸ்திரியாவும் இருக்கணும். तू घरे नहीं चलानो, नल्ले एक बुतिया है जो छोरिया रहनो. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிறவளே புகழப்படுவாள். देवेन समकवाली और देवेर मूल्यमा पुगल आये. அப்போ நீ என்ன பிரயாசப்பட்டாலும் குடும்பத்தில் வந்து பல காரணங்கள் காரியங்கள் இருந்தாலும் அது எவ்வளோ பிரயாசமாக இருந்தாலும் அதுக்குள்ளே தான் நீ பிரயாசப்படணும், கர்த்தருக்குள்ளே தான் நீ பிரயாசப்படணும். कतरा कष्टा रहते वो कष्टा से किम रहनो, देवेर माई कष्टा रहनो, देवेर माई कष्टा करनो. அல்லேலூயா. அதனால குடும்பத்தில் வேலை இருந்துச்சு, அதனால கர்த்தரை மறந்துட்டேன், கொஞ்சம் வேலை இருந்துச்சு ஜெபத்தை மறந்துட்டேன், கொஞ்சம் வேலை இருந்துச்சு பைபிளை மறந்துட்டேன், கொஞ்சம் வேலை இருந்துச்சு சபைக்கு போகிறத நிறுத்திட்டேன், கொஞ்சம் பிஸி ஆகிட்டு அதனால் கொஞ்சம் ஜெபம் பண்ண முடியல, ஆண்டவரை தேட முடியல, இந்த புண்ணியப்படாத காரணமெல்லாம் சொல்லக்கூடாது. देवेन भूलत आणि आपण जो चर्चन करनो कोणी चर्चन जाजवर घाली आपण देवेन भूल जानो कोणी एक एक कामेर घाली एक एक अपने राजू कामेर घाली देवेन भूल जानो कोणी चर्चन जार भूल जानो कोणी. அல்லேலூயா. நீ எவ்வளோ பெரிய பிஸி மேனாக இருந்தாலும் நீ கர்த்தருக்குள்ளே இருக்கணும், கர்த்தருக்குள்ளே பிரயாசப்படணும், கர்த்தருக்குள்ளே உழைக்கணும், கர்த்தருக்குள்ளே ஓடணும். कतरा बिसिया रहतो तू देवेमाई कष्टा करनो, देवेमाई दासनो, देवेमाई तू रहनो. அல்லேலூயா. நான்காவது காரியம் கர்த்தருக்குள் கீழ்ப்படிய வேண்டும். வாசிங்க எபேசியர் 6:1. நான்காவது காரியம் கர்த்தருக்குள் கீழ்ப்படிய வேண்டும். 3 खबर दिटे अब 4வது खबर எபேசியர் 6:1. இது நியாயம். அல்லேலூயா. அடுத்து சொல்லப்படுகிறது கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, கீழ்ப்படுகிற காரியத்தில் கூட நீங்கள் எதுக்குள்ளே தான் கீழ்ப்படியணும், எந்த வரைமுறைக்குள்ளே தான் கீழ்ப்படியணும், கர்த்தருக்குள்ளே தான் கீழ்ப்படியணும். பிள்ளைகள் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தில் தகப்பனாக இருந்தாலும் சரி தாயாக இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தில் தாய் தகப்பனுக்கு என்ன செய்யக்கூடாது, கீழ்ப்படிய கூடாது. அல்லேலூயா. बेटी बेटाओ बेटी बेटाओ बापू देवेर माई आपण जो हेड कील पड़दन चालनो. அல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், எங்கள் அப்பா அம்மா ரட்சிக்கப்படலை. அப்போ என்ன நடந்ததுன்னா, என்னை போயிட்டு கொஞ்சம் விளக்கு அந்த விக்கிரக ஆராதனால கொஞ்சம் செய்ய சொன்னாங்க. அப்போ நான் என்ன பண்ணலைன்னா செய்யலை. காரணம் என்னன்னு கேட்டால், எங்கள் அப்பா அம்மா தான் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்தான், ஆனால் அது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம், அதெல்லாம் நான் என்ன பண்ண மாட்டேன், கீழ்ப்படிய மாட்டேன், அதை நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி அவங்ககிட்ட கட்டன் ரேட்டாக பேசி முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் அவங்க அந்த அந்த வேலையை நான் வாங்குறது கிடையாது. देवेन मा माळा करलो तो मारी आडी बाप जना उठाइमेन देवेन माळम किदे कोणी वजगो कळपुरम बाल येन कर हई कर के दानी वसे के अनामा उनसे किदो कोणी मा देवेर वातेन सामलन और दागल चाललो दो. அல்லேலூயா. சில குடும்பத்தில் சில பிள்ளைகள் தகப்பனுக்கு கோட்டர் வாங்கி வந்து கொடுக்குறாங்க. से एक घरे मा जुगो बाप एन जुगो दारू नान दे छे. அல்லேலூயா. குடும்பத்தில் மாமனாருக்கு சரக்கு பாட்டில் வாங்கி வந்து கொடுக்குறாங்க. ससुरोने दारू नान दे छे छचारो. இதெல்லாம் வெளியில் நடந்தால் பரவாயில்ல, கிறிஸ்துவ குடும்பத்தில் இதெல்லாம் நடக்குது. इसे बाहर कतिन चाल तो परवा के जाओ, इसे देवर बेटी बेटा घरे मा चाल छे. மாமனாருக்கு கோட்டர் வாங்கி கொடுக்கறது, தகப்பனுக்கு கோட்டர் வாங்கி கொடுக்கறது, அப்புறம் தாத்தாவுக்கு சரக்கு பாட்டில் வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் யார் செய்கிற வேலை? இது
கர்த்தருடைய பிள்ளைகள் செய்கிற வேலையா இது? ससुरोन दारू धरायो, बापेन दारू धरायो, दद्दान दारू धरायो, इसे कौन करो जो काम? देवेर बेटी बेटा करे काम इसे. சில இடத்துல நீ வேலை செய்வ, அந்த முதலாளி சொல்லுவார் போயிட்டு பாட்டில் வாங்கிட்டு வாங்குவார். एक जात तुम काम करीस, मोदराली तोन किए जान दारू ने ना के செய்யலாம் அது போல ओदाल करी जाओगे. சொல்லுங்க. நம்ம வேலை செய்கிறோம் தான், முதலாளி தான், அதுக்காக அவர் என்ன சொன்னாலும் செஞ்சிடணுமா? हम अपन काम करो जो जाकर मोदराली केस कर देता नहीं अपन काहे को करी जाओगे. சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ ராஜாவுக்கு கீழே இருந்தாங்க. ராஜா என்ன சொல்றாரு? அந்த பொற்சிலையை வணங்க சொல்றாரு. உடனே அவங்க ஐயோ சாமி என்ன விடுங்க அப்படின்னு சொல்லி வணங்கினாரா? இல்லை. நீ எங்களை கொன்று போட்டாலும் சரி, கர்த்தர் நாங்கள் ஆராதிக்கிற தேவனை எங்களை விடுவிக்காமல் போனாலும் சரி, நீ நிறுத்தின பொற்சிலை நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், வணங்க மாட்டோம். நம்மளாக இருந்தால் என்ன செஞ்சுருப்போம்? அவர் சொல்கிறதுக்கு முன்னாடி நாம் போய் விழுந்துட்டு இருப்போம். सातराग मेसाक ये तीन जना काहे की दे वो राजा जुगो वो रुड़िए स्वरूप में जुगो हुबाड़ मुलो वो धोको वो पढ़न धोको के दिन क्या यो आना सातराग मेसाक काहे की दे वो धोके कोनी देवे पर नंबिया. ஒரு முதலாளிக்கு கீழே வேலை செய்யறா, அந்த முதலாளி போய் அவனை அடிடான்னுவார், அவனை போய் சண்டை வாங்கடான்னுவார், அவனை போய் பிரச்சனை பண்ணி அவனை அடிச்சு இழுத்துன்னு வாடான்னுவார். உடனே அந்த வேலைக்காரன் செய்யலாமா? செய்யக்கூடாது. கர்த்தருக்குள் நீ என்ன செய்யக்கூடாது? கீழ்ப்படிய கூடாது. मुद्राली हेठ अपन काम करना चाहेंगे तो मुद्राली एक जना जान मार के चाहे उन कूट के चाहे जर खाली अपन मारी जाओगे मारनो को नहीं. அல்லேலூயா. முதலாளி போய் சாப்பாடு வாங்கிட்டு வர சொல்றாரா, போய் பெட்ரோல் போட்டுவான்னு சொல்றாரா, போயிட்டு அங்கே போய் பணம் வாங்கிட்டு வான்னு சொல்றாரா, அதுக்கு நீ கீழ்ப்படிலாம். मुद्राली जुगो तो पेट्रोल ना के चाहे खानो ना के चाहे हम नल्ला कार्य में के चाहे वो ना जाओ. ஓனர். ஓனர். ஆமாம், முதலாளின்னு சொல்லக்கூடாது, ஓனர். அவங்களுக்கு தெரியணும். ஆகினால வேலை செய்கிற நம்முடைய எஜமான், நம்முடைய ஓனர்களுக்கு நம்ம கீழ்ப்படினு சொல்லிட்டு எல்லாத்தையும் கீழ்ப்படிஞ்சு இருக்கக்கூடாது. அவர் சொல்கிற எல்லா காரியத்துக்கும் தலையாட்டிக்கிட்டு அங்கே ஓடனா இங்கே ஓடுறது எல்லாத்தையும் கர்த்தருக்கு அருவருப்பான காரியத்தெல்லாம் நம்ம வேலை செய்கிற இடத்துல செய்யக்கூடாது. அப்படி செஞ்சேன்னு சொன்னால் நீ பதவி உயர்வு அடைய முடியாது, அந்த சம்பளத்திலே தான் கடைசி வரைக்கும் குப்பை கொட்டி ஆகணும். ஆனால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எடுத்துங்க, அந்த ராஜாவுடைய கட்டளைக்கு எதிர்த்து நின்ற போது அந்த ராஜாவே அவர்களை தேசத்திலே மேன்மைப்படுத்தினான் என்று வேதம் சொல்லுகிறது. ராஜாருடைய கட்டளைன் ஹோட்டோ பரன் ஹுப்ரேஜூர் காலி சாத்ராக் மேஷாக் वो एक நல்ல ஸ்தானமா ஜாந்தானி பெட்டே. அல்லேலூயா. கணவன் மனைவி விஷயத்தில் கொலோசேயர் 3:18 வாசிக்கலாம். கொலோசேயர் 3:18 சீக்கிரமாக வாசிங்க. மனைவிகளே கர்த்தருக்கு ஏற்றபடி உங்கள் புருஷருக்கு என்ன பண்ணுங்க? கீழ்ப்படிங்க. அப்போ மனைவிகளுக்கு சொல்லக்கூடிய ஆலோசனை என்னன்னு கேட்டால், உங்கள் புருஷனுக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சாலும் கூட எதுக்கு ஏற்றபடி இருக்கணும்? கர்த்தருக்கு ஏற்றபடி தான் இருக்கணும். உங்கள் வீட்டுக்காரர் சொல்கிற எல்லாத்துக்கும் நீங்கள் செய்யணும்னு கிடையாது. கர்த்தருக்கு பிரியமான காரியத்தில் மட்டும் என்ன செய்யணும்? கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. गोन्नीन आइडिया कायेंगे तो देवेर धनीन वातेन सांभलन चालनो आना किम सांभलन चालनो को तो देवेर पोकड़ाजुम धनी केजगुन सांभलन चालनो. அல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு மகிமையான காரியத்தில் கீழ்ப்படிங்க. உங்கள் சொந்த புருஷர்களாக இருந்தாலும் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல கர்த்தருக்கு ஏற்கும்படி கர்த்தருக்கு பிரியமானபடி உங்கள் வீட்டுக்காரங்களுக்கு என்ன செய்யுங்க? கீழ்ப்படியுங்க. 1 பேதுரு 3:1 வாசிங்க. சாரால் என்ன செய்கிறாங்க பாருங்க. 1 பேதுரு 3:1. மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். உங்க சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படிங்க. ஆனா எப்படி கீழ்ப்படியணும்? கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்க. அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள். அல்லேலூயா. வீட்டுக்காரர் எப்படி ஆதாயப்படுத்த முடியும்னா, நல்ல சாம்பார் வச்சு நல்ல பொரியல் வச்சு நல்ல எல்லாம் உபசரிப்பெல்லாம் பண்ணி ஆதாயப்படுத்த முடியாது. கர்த்தருக்குள் நீங்கள் கீழ்ப்படிஞ்சு உங்கள் நடக்கையெல்லாம் கர்த்தருக்கு ஏற்றபடி இருந்தாதான் உங்கள் வீட்டுக்காரர்களாக உங்கள் குடும்பத்தை சார்ந்தவங்க என்ன செய்ய முடியும்? ஆதாயப்படுத்த முடியும். அல்லேலூயா. तार धनी ने उनसे तम तू मात नो देवर वाटे मा नानो तो देवर वातेन बड़ी तू करज ना तार धनी होने ने कौन हेते होने तू नाइस देवर माई. நிறைய மனைவிகள் எப்படி முயற்சி பண்ணுறாங்கன்னா, கர்த்தருக்கு கீழ்ப்படுறது இல்லை, வீட்டுக்காரருக்கு எல்லா விஷயத்துலையும் கீழ்ப்படிஞ்சா அவர் எப்படி மாறுவார், எப்படி சரியாவார்? அவர் பண்ணுற பாதையில் போயிட்டு தான் இருப்பார்.
அதனால தான் நிறைய மனைவிகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா சோர்ந்து போயிடுறாங்க. ஐயோ எங்கள் வீட்டுக்காரர் அந்தாலும் திருந்தவே மாட்டார் அப்படின்னு சொல்லி. அப்படி இருக்கக்கூடாது. நீ கர்த்தருக்கு முதல்ல கீழ்ப்படிஞ்சினா, கர்த்தருக்குள் கீழ்ப்படிஞ்சினா உன்னுடைய நடக்கையினால உன் கணவனை என்ன செய்ய முடியும்? ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும் என்று வேதம் நமக்கு ஆலோசனை கூறுகிறது. धनी मारनो के आपण प्रयास पडा कष्ट करांचा हा गोन्यू काय करनो तो देवेर वातेन बडी चालतानी धनी मेंजुगो नानो. அல்லேலூயா. இது எல்லாம் செய்தாதான் கர்த்தருக்குள்ள உன் குடும்பத்தை கட்ட முடியும். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை என்ன செய்ய முடியும்? கட்ட முடியும். அவங்க தான் புத்தியுள்ள ஸ்திரீ. கர்த்தருடைய ஆலோசனை கேட்டு 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 குடும்பத்தை நடத்துகிறாங்க இல்லையா, அவங்க தான் புத்தியுள்ள ஸ்திரீ. அவங்க தான் தன் கைகளினால் வீட்டை என்ன செய்ய முடியும்? கட்ட முடியும். ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் வீட்டுக்காரரை சரி பண்ணணும், பிள்ளைகளை சரி பண்ணணும், குடும்பத்தை கட்டிடணும்னு நினச்சோம்னா அந்த குடும்பம் கட்டப்படாது. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவருடைய பிரயாசம் விருதாவாய் போகும். அதனால் கீழ்ப்படுகிற காரியத்தில் கூட எதில் மட்டும் கீழ்ப்படினோம்? கர்த்தருக்குள் கீழ்ப்படிய வேண்டும். அது ஓனராக இருந்தாலும் சரி, அது ராஜாவாக இருந்தாலும் சரி, அது கணவனாக இருந்தாலும் சரி, தாய் தகப்பனாக இருந்தாலும் சரி, அது பாஸ்டராக இருந்தாலும் சரி, அது யாராக இருந்தாலும் சரி, கர்த்தருக்குள்ளே தான் என்ன செய்யணும்? நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. அப்போ கீழ்ப்படுகிற காரியங்கள் கூட எதுக்குள்ளே தான் இருக்கணும்? கர்த்தருக்குள்ளே தான் இருக்கணும். 5வது காரியம், வெளிப்படுத்தின விசேஷம் 14:13. இது எல்லாம் செய்து இப்படியெல்லாம் வாழ்ந்து, வெளிப்படுத்தின விசேஷம் 14:13. பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது கர்த்தருக்குள் மகிழுகிறவர்கள், நல்ல படிமா, கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள், கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அல்லேலூயா. முதல்ல என்ன செய்யணும்? கர்த்தருக்குள் ஆறுதலை தேடணும். 2வது என்ன செய்யணும்? கர்த்தருக்குள் சந்தோஷத்தை தேடணும். 3வது என்ன செய்யணும்? கர்த்தருக்குள் பிரயாசப்படணும். 4வது என்ன செய்யணும்? கர்த்தருக்குள் கீழ்ப்படியணும். இது எல்லாம் செஞ்சு கடைசியில் கர்த்தருக்குள்ளே செத்து போகணும். அவர்கள் தான் எங்கே போவாங்க? பரலோகம் போவாங்க. அவர்கள் தான் கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இப்படியெல்லாம் வாழ்ந்து மரிக்கிறாங்க இல்லையா, செத்து போகிறாங்க இல்லையா, அவங்க தான் யாருக்குள்ளே மரிக்கிறவங்க? கர்த்தருக்குள்ளே மரிக்கிறவங்க. ஊரை சுற்றிட்டு, உலகத்தை சுற்றிட்டு, எல்லா அநியாயத்தையும் அருவருப்பும் அக்கிரமத்தையும் ஈடுபட்டுட்டு எல்லா துன்மார்க்க செயலையும் வாழ்ந்துட்டு அவர் மரிக்கும்போது பெட்டி மட்டும் தச்சுட்டாக்கா அவர் கர்த்தருக்குள் மரிச்சவரா? அல்லது ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு தான் இஷ்டப்படி வாழ்ந்துட்டு லாஸ்ட்டாக சாகும்போது பாஸ்டர்லாம் சேர்ந்து அடக்கம் பண்ணிட்டு இவர் கர்த்தருக்குள் மரித்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறதுனால, ஜெபம் பண்ணுறதுனால, அவருக்கு அங்கே கல்வெட்டு வைக்கிறதுனால, பேர் பலகை வைக்கிறதுனால அவர் கர்த்தருக்குள் மரித்தவரா? இல்லை. கர்த்தருக்குள்ள கீழ்ப்படி, கர்த்தருக்குள்ள சந்தோஷத்தைப்படு, கர்த்தருக்குள்ள ஆறுதலை தேடு, கர்த்தருக்குள்ள பிரயாசப்படு. இப்படியெல்லாம் வாழ்ந்து நீ லாஸ்ட்டாக சாகும்போது எங்கே போய் சாவ? கர்த்தருக்குள் செத்து போவே. கர்த்தருக்குள் மரித்து நீ அடக்கம் பண்ணப்படும் போது நீ பாக்கியவான என்று பரலோகம் உன்னை குறித்து உன் பெயரை நித்திய ஜீவ புஸ்தகத்தில் அது எழுதப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் சொல்லப்படுகிறது, கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று இது முதற்கொண்டு எழுது. அப்போ செத்தாலும் யாருக்குள்ளே தான் சாகணும்? கர்த்தருக்குள்ளே சாகணும். அல்லேலூயா. அந்த தினத்தில் செத்தார், இந்த தினத்தில் செத்தார், அங்கே செத்தார், இங்கே செத்தார், அப்படி செத்தார், இப்படி செத்தார், அதெல்லாம் இல்லை. கர்த்தருக்குள்ளே சாகணும். செத்தாலும் கூட என் சாவு கூட எதில் இருக்கணும்? கர்த்தருக்குள்ளே இருக்கணும். சில பாடகர் சொல்கிறாங்க, நான் பாடிக்கிட்டு இருக்கும்போதே செத்துனுங்க, நான் மியூசிக் போடும்போதே செத்துனுங்க, நான் டான்ஸ் பண்ணும்போதே செத்துனுங்க, நான் அப்படி ஆகணும் இப்படி ஆகணும் சொல்லி அதிலேயே நான் செத்துணும். அப்படியெல்லாம் கிடையாது. அவங்களுடையது ஆசை. ஆனால் நம்மளுடைய ஆசை என்ன இருக்கணும்? கர்த்தருக்குள் மரிக்கணும். அல்லேலூயா. என்னுடைய மரணம் கூட எதுக்குள்ளே தான் இருக்கணும்? கர்த்தருக்குள் மரித்தாதான் நம்ம யாராக இருக்க முடியும்? பாக்கியவானாக இருக்க முடியும். பரலோகத்தில் பேர் எழுதப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.